டேய் மச்சான், நாளைக்கு எக்ஸாம்டா, படிச்சிட்டியா? டேய் நான் இன்னும் புக்கே ஓபன் பண்ணல மச்சான். டேய் எனக்கு என்ன பண்றதுனே தெரியலடா. அப்புறம் என்னடா பண்றது? புக் ஓபன் பண்ணி வச்சு படிடா. டேய் அந்த சப்ஜெக்ட்டோட புக்கும் என்கிட்ட இல்ல, அதுக்கான நோட்ஸும் என்கிட்ட இல்லடா. ஏன்டா சிரிக்கிற? நீ மட்டும் எப்படி இவ்ளோ நிம்மதியா இருக்க? நீ கிளாஸை கட்டடிச்சு சுத்திரப்ப பக்கத்து பெஞ்ச் பொண்ணை உசார் பண்ணிட்டேன்டா. இப்ப அவன் நோட்ஸ், ஏன் நோட்ஸ். யாரா? வசந்தியா? டேய் வசந்திலாம் தொல்லை பிடிச்ச பொண்ணுடா. இது கயல் நோட்ஸ்ரா. டேய் என்னது கையில உஷார் பண்ணிட்டியா? எப்படிடா? பக்கத்து பெஞ்ச் தானே. ஃபர்ஸ்ட் கண்ண மீட் ஆச்சு, அப்புறம் டேட் கூட்டு போனேன், அப்புறம் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் மச்சான். டேய் எனக்கும் அவன் நம்பர் குடுறா, நானும் மெசேஜ் பண்ணி கேக்குறேன்டா. டேய் உனக்கு அவன் நம்பர் வேணுமா நோட்ஸ் வேணுமா? நாளைக்கு எக்ஸாம்க்கு என்ன படிக்கணும்னு கேட்பான்லடா. டோட்டலா 5 லெசன் இருக்கு. டேய் அதுலயும் 3 லெசன் தானே நடத்திருக்காங்க, மீதி 2 செல்ஃப் ஸ்டடி பண்ண சொல்லிட்டாங்கடா. அதுக்குள்ளே செமஸ்டர் எக்ஸாமே வந்துருச்சுடா. இந்த டீச்சர்ஸ் பண்ற தொல்லை இருக்கே தாங்க முடியல மச்சான். நம்ம அந்த 3 லெசனை படிக்க வேணாம்டா, மீதி உள்ள நோட்ஸை மட்டும் படிச்சிடலாம்டா. அதனாலதான் 2 லெசனை ஸ்கிப் பண்றோம். மீதி 3 லெசன் இருக்கும். அந்த 3த்துலயும் உன்னை ஸ்கிப் பண்ணிடலாம் மச்சான். இன்னும் 2 லெசன் இருக்கேடா. மச்சான் அந்த 2 லெசன்ல நீ ஒன்னு படி, நான் ஒன்னு படிச்சிடறேன். நாளைக்கு 2 பேரும் மீட் பண்ணுவோம். உனக்கு தெரிஞ்சது எனக்கு சொல்லிட்டா, எனக்கு தெரிஞ்சது உனக்கு சொல்லி தரேன். மச்சான் அப்ப 2 லெசன் போதுமாடா? மச்சான் உனக்கு எவ்வளவு மார்க்டா வேணும்? எனக்கு பாஸ் ஆனா போதும்டா. அதெல்லாம் நீ அதிகமா தான் ஸ்கோர் பண்ணுவ, விடு. சரி அப்ப படிச்சிரும், நாளைக்கு எப்படி ஈஸியா தான் வரும்னு நம்புவோம். டேய் அக்கவுண்ட்ஸ் தானடா, ஃபார்மட் போட்டா கரெக்டா போட்டா மார்க் தந்துருவாங்கடா, விட்றா. டேய் மென்டல், நாளைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸாம்டா. ஸ்டாட்டிஸ்டிக்ஸா?